அர்ஜுனன் நீங்களாக இதரர்களோடு இப்பொழுது தீர்த்த யாத்திரை போனார். இப்போ முதல்ல அதாவது எல்லா தீர்த்தங்களை பற்றி நம்ம முழு மகாபாரதத்தையும் பார்க்க முடியாது. அது ஏகப்பட்ட தீர்த்தங்களுடைய பெயர்கள் இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயங்கள், அதாவது நமக்கும் அதில் ஒரு செய்தி இருக்கு, இந்த தகவலை தெரிந்து கொண்டால் நல்லது அப்படின்னு அவரவர்கள் மகாபாரதம் எழுதுகிற போது அவர்களுடைய மனப்பான்புப்படி சிலதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், சிலதை விட்டுட்டாங்க. இப்ப நான் என்னுடைய கண்ணோட்டத்துல எதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். அதுல முதல்ல ஒரு முக்கியமான தீர்த்தம், எந்த இடத்துலையுமே ஒரு தீர்த்தம் என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த அந்த தீர்த்தத்தினுடைய விசேஷம், அது எப்படி விசேஷம் வருகிறது ஒரு இடத்துக்கு. இப்ப திருவண்ணாமலைக்கு வராங்க. இப்ப திருவண்ணாமலைக்கு வரக்கூடியவர்கள்ட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்க, சார் இங்க ஒரு அருமையான ஹோட்டல் இருக்கு, இங்க இவ்வளவு பெரிய பணக்காரர் இந்த இடத்துல வீடு கட்டியிருக்க, இங்கெல்லாம் 500 ஏக்கருக்கு முதலாளி இருக்கு, அதனால திருவண்ணாமலை என்ன சாதாரண ஊருன்னு நினைச்சீங்களா, அதுல எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ரமணாசிரமம் இருக்குன்னு சொன்னா நல்லா கவனிச்சீங்க. இப்ப இந்த ஊரனுடைய விசேஷம் என்று அவன் எதை சொல்லுகிறான் என்றால், இங்கதான் யோகி ராம்குமார் இருந்தார், இங்குதான் சேஷாத்திரி சுவாமிகள் இருந்தார், இங்குதான் ரமணர் இருந்தார். அப்ப இந்த ஊருக்கு வந்தவுடனே அவனுக்கு என்னத்தினால இந்த ஊர் புனிதமானது என்று உங்களுக்கு சொல்றதுக்கு உன் வேலையும் என் வேலையும் சொல்றதே கிடையாது. நம்ம ஊர்ல இத்தனை ஜனங்கள் மொத்தம் பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா, கலெக்டரேட் எப்படி தெரியுமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். திருவண்ணாமலைக்குள்ள நுழையிற போது நமக்கு இந்த ஊரினுடைய விசேஷத்தை பற்றி சொல்லுகிற எந்த ஒரு கைடுமே ரமணாச்சலத்தை பற்றி சொல்லுவான், அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தை பற்றி சொல்லுவான், இந்த அடிமலை கோயிலை பற்றி சொல்லுவான், இந்த இடம் எப்படி இந்த கிரிவலம் வருதுங்கிறத பற்றி சொல்லுவான். கிரிவலத்திலையும் கூட எந்தெந்த இடத்துல எந்த லிங்கம் இருக்குன்னு சொல்லுவான். இங்க இருந்த மூப்பநாத சுவாமிகள் அதுக்காக எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, எல்லா கோயிலையும் சீரமைச்சிருக்காருன்னு சொல்லுவான். இதெல்லாம் சொல்லுவான். ஆனா இதெல்லாம் எதனால சொல்றாங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் ஒரு இடத்திற்கு புனிதத்துவத்தை கொடுக்கிறது. இப்ப இது புண்ணிய பூமி, கர்ம பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி, எத்தனை ஜென்ம ஜென்மமா சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை ஜென்ம ஜென்மமா இந்த நாட்டை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது இதுதான் மோட்ச பூமி, இதான் ஞான பூமி, இதான் கர்ம பூமி, இதான் யோக பூமி, எவ்வளவு சொல்றோம், எவ்வளவு சொல்றோம். இன்னைக்கு அது ரெலவெண்டா, இன்னைக்கு அது ரெலவெண்டா. ஏன் அந்த காலத்துல மற்றதெல்லாம் போக பூமி, இது ஒண்ணுதான் கர்ம பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி அப்படின்னா என்ன அர்த்தம்? The people living in this land, இந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் எந்த லட்சியத்தோடு வாழ்கிறார்களோ அந்த உணர்வுகள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால இது புண்ணிய பூமி. கர்மாக்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பாவங்களை போக்கிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், பாவங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கின்றன, தீர்த்தங்கள் இருக்கின்றன. அதனால இது புண்ணிய பூமி. மோட்ச பூமி உலகத்தில் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் மட்டுமே தான் பிறந்த உடனே லட்சியம் என்னன்னு கேட்கறான்னு வச்சுக்கோ. ஒருத்தங்கிட்ட வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கறான். சார் எனக்கு லட்சியங்கிறது இப்போ சத்தியா SSLC பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் கேபிடேஷன் ஃபீஸ் இல்லாமலே அட்மிஷன் கிடைக்குமான்னு பார்க்கணும். இல்லைன்னா எப்படியாவது கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்தாவது அட்மிஷன் வாங்கிடணும். அப்புறம் அங்கேயும் கூட கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் எப்படியாவது செலக்ட் ஆகணும். இதான் ஒவ்வொரு தடவும் நம்ம ஒரு இதான் சார் லட்சியம் இப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அதுக்கு பேர் லட்சியமா? அதுக்கு பேர் லட்சியமா? ஒரு ஜீவனுக்கு லட்சியம் என்றால் வேற எந்த நாட்டிலும் எவரும் சொல்லாத ஒரு விஷயத்தை பாரத நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் என்னுடைய சொற்பொழிவுகளில். இந்த தேசத்தினுடைய விசேஷமே நான் கன்னியாகுமரியில் பிறந்திருக்கிறவனுக்கு வாழ்க்கையின் லட்சியம் என்ன? இன்னொரு தரம் பிறந்திடக்கூடாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், திரும்ப திரும்ப இந்த மரணமும் வேண்டாம் எனக்கு, ஜனனமும் வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீயிங் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், liberation from the cycle of birth and death. That alone is the goal for every human being, for every ஜீவராசி. ஆனால் மற்ற ஜீவர்களுக்கு இது ரெலவெண்ட் இல்லை. ஏன்னா அவைகளெல்லாம் மனித பிறவி அடைகிற போது மட்டும்தான் இதை பற்றி அவைகள் சிந்திக்க முடியும்.
நான் செஞ்ச பாபத்தினுடைய விளைவாக அந்த ஜீவராட்சிகளாக நான் பிறப்படுத்திருக்கிறேன். அந்த ஜீவராட்சிகள் இந்த பாப ஜென்மா கழித்தவுடன் திரும்ப நான் மனித பிறவிக்கு வருவேன். அப்படி மனிதர்களாக வருகிற போது மட்டும்தான் பகுத்தறிவு என்று பகவான் ஒன்று கொடுத்துருக்கான் எனக்கு. இந்த பகுத்தறிவை, இந்த லட்சியத்தை நான் புரிந்து கொள்ளவும், எதை செய்தால் நான் அதை நோக்கி முன்னேற முடியும் என்பதை சொல்வதற்காக தான். அப்படி நமக்கு இருக்கக்கூடிய கோலுக்கு பேர் மோட்சம். நான் சொன்னதுதான் ஊரு காரணங்களுக்கு வேணா நான் சொல்லலைங்கிறதுனால ஒரு தரம் சொல்லிட்டாரு பார்க்கிறேன். அதாவது இந்த நாட்டில், இந்த நாட்டினுடைய அரசியலுக்கே வரக்கூடிய ஒருத்தன் கூட, டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒருத்தன் கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக தான் இருக்கணும். அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த தேசத்தில் இருந்தார். மொரார்ஜி தேசாயின் பேர். அவர் ஒரு சீனியர் லீடர் காங்கிரஸ்ல. ஆனால் இந்திரா காந்தியால் புறக்கணிக்கப்பட்டு, அதனால அவருக்கு காங்கிரஸ்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு, அதாவது பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு வர முடியல. அதுக்கப்புறமா இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்து அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டு அதெல்லாம் முடிஞ்ச கதைக்கு அப்புறம் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒன்று பிறகுது. அந்த ஜனதா பார்ட்டியில இவரை லீடராக்கி இவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டும் என்று ஜனதா பார்ட்டி முடிவெடுத்து இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அது ஒரு ஹிஸ்டாரிக் இவெண்ட். நாட் லைக் எனி அதர் பிரைம் மினிஸ்டர் கமிங் டு பவர். அது ஒரு பெரிய மாற்றம், சமுதாயத்தில் எதிர்பார்க்காத மாற்றம், ஒரு பெரிய சேஞ்ச். அந்த மாதிரி ஒரு சேஞ்சு எப்பொழுதுமே வராது, அது அப்போ மட்டும்தான் வந்தது. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்த உடனே எல்லா புரஸ்காரமும், நார்மலாக எல்லா பிரைம் மினிஸ்டரும் பொசிஷனில் பொறுப்பேற்றுக்கிற போது ஏகப்பட்ட இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆனால் இந்த தரம் ஏகப்பட்டது, நார்மலாக வராதவங்க கூட வந்துட்டான். ஏகப்பட்ட பேர் 1000 கேள்வி கேட்டான். அதில் ஒருத்தன் கேட்டான், அவரை பார்த்து, இப்போ உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்டீர்களா? Have you achieved the goal of your life by becoming the prime minister of this country? அப்படின்னு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? You are aspiring to become prime minister for many years. அதெல்லாம் நடக்காம இருந்துச்சு. இப்போ இந்த ஜனதா பார்ட்டி பவருக்கு நீங்க வந்துட்டீங்க, அதனால உங்க வாழ்க்கையினுடைய லட்சியம் நிறைவேறி விட்டது என்று கருதுகிறீர்களா அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற வேற எவனாலும் பேருக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா, அவங்க நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படா இந்த சீட்டுக்கு வர முடியும் நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படியோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி சொல்றாரு. Are you not a Hindu? நல்லா கவனிச்சிங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிற புரஸ்காரங்கிட்ட எவன் கேள்வி கேட்டானோ அவனை பார்த்து கேட்கிறார், Are you not a Hindu? Yes, I am a Hindu. அப்படின்னாங்க. For a Hindu, the goal of the life is not to become prime minister or Rashtrapati. It is liberation from the cycle of birth and death. God realization, self-realization is the goal. Don't you realize this? For me also the goal is only self-realization. அப்படின்னு சொல்லிட்டு these events come and go அப்படின்னு பிடிச்சிட்டார். இது முடிஞ்சு போச்சு. 2.5 வருஷம் தான் நாடு ஆட்சியிலே இருந்தார். அதுக்கப்புறமா அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அப்புறம் மும்பைக்கு போயிட்டார். மும்பையில் ஒரு சாதாரண ஒரு இதில் தான் ஒரு பில்டிங்கில் இருந்தார். அப்போ அவருக்கு 99 வயசு கம்ப்ளீட் ஆச்சு. அவருக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த February 29th தான் அவருடைய பர்த்டே. அதனால வருஷம் பர்த்டே கொண்டாடுறதுலாம் அவர் கிடையாது. 4 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் பர்த்டேயே புரஸ்காரனுக்கு தெரிய வரும். அதனால ஒரு தரம் அந்த வருஷம் 29th of February. இவன் இந்த புரஸ்காரங்களுக்கு இவர் 99 வயசு முடியும். அடுத்த வருஷம் 100ஆண்டு விழா, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இவன் அவரை மீட்டிங் பண்ணான். எந்த புரஸ்காரம் அன்னைக்கு கேள்வி கேட்டானோ அதே புரஸ்காரம் இன்னைக்கு கேள்வி கேட்கிறான். எனக்கு என்ன பாக்கியம்னா, அந்த பிரஸ் ரிப்போர்ட்டையும் நான் படித்தேன், இந்த புரஸ்காரம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலையும் நான் படித்தேன். எனக்கு எல்லாம் ஆச்சரியம். அப்போ கேட்குறான், when you assumed as prime minister, I asked you a question, whether you have realized the dream of your life, the goal of your life, have you achieved? When you said self-realization is the goal, so not yet. அப்படின்னா இப்போ சொன்னீங்க. இப்போ when you are attained 99 years, இப்போ 100 years ஆகுது. அப்படி இருக்கிற போது don't you think, can I take it that you have achieved the goal of the life, non-realization? Not yet. Still I am striving. யார் சொல்றா?
வெடியாம்பரம் 3:30 மணிக்கு எழுந்துக்கிற ஆளு. திராட்டகம்ங்கிற பெரிய யோகிக்கு எக்ஸசைஸை பண்ணக்கூடிய ஆளு, யோகாசனங்கள் பண்ணக்கூடிய ஆளு. முதல்ல தன்னுடைய யூரினையே குடிச்சு வெடியாம்பரம் முதல் டானிக்காக தன்னுடைய யூரினை ஒரு டம்ளர் குடிக்கிற ஒரு ஆள். யாரால அப்படி குடிக்க முடியும் தெரியுமா? எவன் வயிற்றுக்குள்ள எந்த மசாலா பொருளும் போகலையோ அவன் தான் குடிக்க முடியும். பாக்கி எல்லாமே நாரும். ஆனா எவனுடைய இது மெடிசின் அப்படின்னு சொன்னா ஸ்வயம்பு சிகிச்சா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்வயம்பு சிகிச்சா அப்படிங்கிறது சிவநகர் நம்முடைய சிவானந்த சுவாமி அதை பத்தி ஒரு புக்கை எழுதியிருக்கு. அது என்னன்னு கேட்டா செல்ஃப் யூரின், அதை சாப்பிட்றது, தன்னுடைய யூரினை தானே கைது சாப்பிட்டாங்கன்னா வியாதியே வராது அப்படின்னு. அப்படின்னா எப்படி சாப்பிட்டாக்க யூரினை சாப்பிட முடியும்? அது பியூர் சாத்விக் டயட். இப்ப இவர்கிட்ட என்ன பழக்கம்? குக்குடு டயட்டே கிடையாது. இவருக்கு குக்குடு டயட்டே கிடையாது. அதுவே ஏதாவது ஒன்று குக் பண்ணி இருந்தாக்க அது ஆஃப் பேக்குடு அல்லது அதுல எந்த மசாலாவும் இல்லாம அப்படியெல்லாம் போட்டு சாப்பிட்றாரு. ஒரே பிரைம் மினிஸ்டர் இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த லீடர்ஸ் வந்திருந்தாலும் கூட ராத்திரி 9 மணிக்கெல்லாம் உறங்க போய் கொண்டிருந்த ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் தான். நோவியன் அப்பாயின்மெண்ட் எனிதிங் ஃபார் 9 o'clock அப்புறம் அப்படியே ஏதாவது பார்ட்டி பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படின்னாக்க அதுல இவருக்கு வைக்கக்கூடியது வெறுமன ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான், இல்லை ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது. வேற எதுவுமே அவர் அதுல கூட தொடவே மாட்டார். அவர் பீரியட்ல இருந்தவர் எல்லாரும் அப்படி இருந்தார். நம்மளோட பிரபுதாஸ் பட்டுவாருன்னு இருந்தார். அவர் ராஜ்பவன்ல எங்க அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளேயே யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அந்த காம்ப்ளெக்ஸ்லயே ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணல. நான்வெஜ் இந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டார். அதுக்கப்புறம் ஏசியை கட்டி தூக்கி எரிஞ்சுட்டார். வெரண்டாவில் உட்கார்ந்து விட்டார். வெரண்டாவில் தான் அவர் உட்காந்துன்னு எல்லாரையும் பார்ப்பார். மோஸ்ட் ஆஃப் தி டைம் இங்கே நல்ல பிரீஸ் வருது, நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த பீரியட்ல நான் ஜெனரல் சிலிவியா விவேகானந்த கேந்திரவா இருந்தேன். அதனால அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஜாஸ்தி. அதனால இங்க பாத்தீங்கன்னாக்க அவர் அப்படி கொடுத்தார். அப்ப சஞ்சீவ ரெட்டி ராஷ்டிரபதி நான்வெஜ் அவன் வந்தா கவர்னர் மாளிகையில் தங்குறதுனா எந்த ராஷ்டிரபதிக்குமே எல்லா ஊர்ல என்னன்னா ராஷ்டிரபதிக்கு தங்க வேண்டிய இடம் பாண்டிக்கு கவர்னர் பேலஸ், கவர்னர் ராஜ்பவன் தான். இவர் எழுதிட்டார், we will not provide any non-veg. If it can suit, you can stay here, or otherwise you can find out a hotel outside. சஞ்சீவ ரெட்டியால நான்வெஜ் இல்லாம இருக்க முடியாது. அதனால சஞ்சீவ ரெட்டி chose to stay in a hotel and he never bothered. ஒரு ராஷ்டிரபதிக்கு இடம் வேண்டாம் ஒரு ஆடு. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லோருமே அமைகிறார்கள். அந்த இதில் அப்படி நாட்கள் அமைஞ்சிருந்தாங்க. அப்பேற்பட்டவர் சொன்னார், 99 வயசு முடிஞ்சு போச்சு, have you achieved the goal, have you realized the God அப்படின்னு கேட்கலாம். No, not yet, still I am striving அப்படின்னு ஒரு ஆனஸ்டா ஒரு பதில் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் மோட்ச பூமி. அந்த மோட்சம் தான் என்னுடைய லைஃபினுடைய கோல். அதனால அது எல்லாருக்கும் அது கோலா இருக்கிற போது இது மோட்ச பூமி, ஞான பூமி. அந்த ஞானத்தை நான் அடையணுங்கிற ஆசை. ஞானம் எதுல இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது. சுவாமி சின்மயானந்தாவோட ஒரு தடவை ஒரு சின்ன மீட்டிங். அந்த சின்ன மீட்டிங்ல எல்லாரும் இருந்தாங்க, நானும் இருந்தேன். அப்போ நான் கொஞ்ச நாள் அவருக்கு ஸ்டனவா இருந்ததுனால நான் எப்போ வந்தாலுமே சுவாமிஜியை கூப்பிட்டுருவார். நானே போயிடுவேன், போய் கூடவே இருப்பேன். அப்போ அவர் என்ன சொன்னார், பேசிட்டு இருக்காரு, எல்லாம் சின்மயா மிஷன் ஒர்க்கர்ஸ். அப்பா அதெல்லாம் சொல்றான், நம்ம ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி எதுவும் சர்வீஸே பண்ணலையே. ஸ்டடி சர்க்கிள் நடத்துகிறோம், பால விகாஸ் கேந்திரா, பால விகாஸ் ஒர்க்கர், பால் விகாஸ்னு ஒன்று கிளாஸ் அதை நடத்துகிறோம். அதுக்கப்புறம் கீதஞான விஞ்ஞானம் நடத்துகிறோம். நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டாம். இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் ஆஸ்பத்திரி நடத்துது, ஸ்கூல் நடத்துது, அந்த மாதிரி நீங்கள் தான் ஆரம்பிக்க வேண்டாமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ சின்மயா மிஷன் சார்பில் ஒரு ஸ்கூல் கூட கிடையாது, ஒரு ஆஸ்பத்திரி கூட கிடையாது. அவருடைய காலத்திலே வந்துருச்சு எல்லாம். ஆனால் அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாகத்தான் வந்தது. குருஜி கோல்வால்கர் சொன்னார், RSS will not undertake any other service except creating, making a Hindu a real Hindu. That is our work. இதுக்கெல்லாம் 1000 பேர் இருக்காங்க செய்யறதுக்கு. நாங்கள் ஏட்டா செய்யணும்? நாங்கள் எதோ இந்த ஊரில் இருக்கிறவனுக்குலாம் நோய் நொடி தீர்க்கிறதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோமா? எல்லாரும் ஃப்ளட்டு வந்துச்சுன்னா அவனுக்கு ஓடி போய் அவனுக்கு துணிமணி கொடுக்கறதுக்காக நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோமா?
இது எனக்கு என்ன பாக்கியம், நான் என்னுடைய புத்தகத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது காலம்பரை நடக்குது, இது சாயங்காலம் நடக்குது. குருஜி கோல்வால்கர் பைட்டக்குலையும் நான் இருக்கேன், சின்னியானந்தா பைட்டக்குலையும் நான் இருக்கேன். ரெண்டு இடத்துலையும் அதே கேள்வி. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படா இப்படிலாம் அமைதின்னு நான் நினைச்சுப்பேன். இதே கேள்வி இங்கே ஒருத்தன் கேட்கறான், அங்கே ஒருத்தன் கேட்கறான். இங்கே ஒரு சயின்ஸாக என்ன கேட்கறான், நம்ம ஆர்எஸ்எஸ் சார்பில் எந்த சர்வீஸும் பண்ணவே இல்லையா? Don't you think conducting Shaka is a great service? A born Hindu-ங்கிறத தவிர வேற என்னடா இவனுக்குலாம் குவாலிஃபிகேஷன் இருக்கு? We are making a born Hindu a real Hindu. அவனுக்கு இந்துத்துவத்தின் மீது ஒரு பெருமித உணர்வு உண்டாக்குறது தான் நாம செய்யற வேலை. அது ஒண்ணுதானே ஆர்எஸ்எஸ் கான்ட்ரிபியூஷன். ஆர்எஸ்எஸ் பக்கம் பக்கமா பேம்ப்ளெட் போட்டாலும் கூட நாளைக்கு நாங்க இந்த பிளட்டுக்கு பண்ணினோம், அந்த ஊர்ல விமானத்தில் அடிப்பட்ட போது பண்ணோம், இங்க ரயில்வேல அடிப்பட்ட போது பண்ணினோம் அப்படின்னு பக்கம் பக்கமா பேம்ப்ளெட் போட்டாலும் அதுவோட ஆர்எஸ்எஸ் அச்சீவ்மெண்ட். ஆர்எஸ்எஸ் ஒரே அச்சீவ்மெண்ட் இந்த தேசத்துல இந்துக்களை இந்து உணர்வோடு உள்ள இந்துக்களாக மாற்றியதுதான். அப்படி ஒரு அமைப்பே வரலன்னு வச்சுக்க, இந்த நாட்டினுடைய தலைவிதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு அமைப்பே வரலன்னா இன்னைக்கு கொஞ்சம் இந்துத்துவமாக இந்த தேசத்துல இருக்குமா? அந்த இந்துத்துவத்தை காப்பாற்றி கொடுக்கிறது ஒண்ணுதான் எங்க லட்சியம். அப்ப சின்னியானந்தா சொன்ன, I really pity you, I really pity you that you have got such a concept of service. Don't you think that we have a very big cultural heritage? The scriptures which speak about the ஞானா, இதெல்லாம் நம்ம தேசத்துல இருக்கு. பட் ஒரு இந்துவுக்கும் என்ன உபனிஷத்துன்னு தெரியல, பிரம்மசூத்திரம்னா என்னன்னு தெரியல, பிரஸ்தானத்திரயம்னா என்னன்னு தெரியல. ரொம்ப படிச்சவனா இருப்பான், வைதிகனா இருப்பான், வேதம் படிச்சிருப்பான், அவங்ககிட்ட போய் கேளுங்க, எந்த பிராமணன் கிட்ட வேணா கேளுங்க. ஐ சேலஞ்ச். இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். சின்னியானந்தா சொல்றாரு, நீங்க பரம்பரையா பிராமணனா இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் கேளுங்க, அவன் தைரி சந்தியாவந்தனம் பண்றவனாவே இருக்கட்டுங்க, பிரஸ்தானத்திரயம்னா என்னடான்னு கேளுங்க. அது என்ன வார்த்தையா தெரியுமா அவன்கிட்ட? அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பான் அவன் ஜென்மத்துல. அது என்ன தெரியுமா? அதுக்கு வேதாந்தத்துக்கு என்ன தொடர்புன்னு தெரியுமா? எந்த புத்தகங்களுக்கு பேர் கிருஷ்ணாமத்திரையும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் நாம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கீதையை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறான், அந்த கீதையை கையில எடுத்துன்னு போனோம்னு ஆசைப்படுறான், அந்த கீதா கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுவும் யாரு? sophisticated sections of population who speak only all the 24 hours English. 24 மணி நேரம் வீட்டில் குழந்தைகளோடையும் அம்மாவோடையும் ஒய்ஃபோடையும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிற குடும்பங்கள்ல கீதையை எடுத்துன்னு போறத பெருமிதமா வச்சு கிளப்புக்கு போறதை விட்டு ஞான யஜ்ஞாவுக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தியவர் இந்த சுவாமி சின்னியானந்தர். சாதாரண ஆளு, அப்பேற்பட்ட ஆளு. அவர் சொன்ன, I am introducing this, so I am making him realize the worthiness of our scriptures, the ஞான. ஸோ இந்த ஞான பூமி அதில் பிறந்திருக்காம அவனுக்கு இந்த ஞானம் ஒரு 10 உபனிஷத்து பேர் சொல்லணும்னு தெரியல. அவன் என்னடா இங்கே இருந்த நட பிரயோஜனம்? எந்த உபனிஷத்துக்குன்னா சங்கரர் பாட்சியம் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியாது சார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரயோஜனம்? என்ன உபனிஷத்துனால என்னன்னு தெரிஞ்சாலுன்னு சொன்ன அதுக்கப்புறம் வரல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் அதைத்தான் நான் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a very significant aspect of service. So one organization can do only one service at a time. So we should concentrate only on this, and that அது பெரிய விஷயம் தான். அப்படின்னா எல்லாரும் அவன் நண்பன், அவன் ராமசாமி நண்பன், அது அவனுடைய சர்வீஸ், இது என்னுடைய சர்வீஸ். அப்ப வெறும் இந்த இடத்துல நடத்தி 10 பேர் உட்காந்து நான் உடனே சொல்றேன், நான் பெஸ்ட் ஆஃப் டைம் கேட்பீங்க. நீ என்னையா சமுதாயத்துக்கு பண்ணினு கேட்பிய? நீ பகவத்கீதை கிளாஸ் நடத்துறேன்னு சொன்னீங்க, சமுதாயத்துக்கு என்ன சார் பண்ணீங்க? அங்கே ஒருத்தர் வேலை துடிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு போய் சோறு போட வேண்டாமான்னு சொல்லுவீங்க. ரைட்டு, சோறு போடுறது ஒரு விதமான சர்வீஸ். ஆனா எல்லா சோறு நினைச்சு போய் வைத்தியம் இருக்கான் பாருங்க, அந்த பையன்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதும் ஒரு சர்வீஸ். அதனால ஞான பூமி, மோட்ச பூமி, கர்ம பூமி, யோக பூமின்னு சொன்னா இந்த பீப்புளுக்கு அது இருக்கணும். இந்த அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி தெரியுமா? கவுனால இறக்கி விடுங்க பஸ்ல ஏறி உட்காந்துட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல கேஷ்மோ தியேட்டர்ல இறக்கி விடுங்க. அந்த இடத்துல கேஷ்மோ தியேட்டருங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தியேட்டர் இருந்தது. அப்ப அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேர் கேஷ்மோ தியேட்டர் பஸ் ஸ்டாப். அந்த கேஷ்மோ தியேட்டர் வாசல்ல பஸ் நிற்கும், இறங்கி போவாங்க. இப்ப தியேட்டரும் போயிடுச்சு.
அந்த இடத்துல கேசினோ தேட்டரே கிடையாது. இப்போ வினோதம் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதில் ஏதோ கல்யாணம் பண்ணவங்க கட்டிவிட்டா அது போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு அது கதையை. ஆனாலும் ரொம்ப வருஷத்துக்கு அதுக்கு பேர் கேசினோ தேட்டர் ஸ்டாப்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கேசினோ தேட்டர் வந்தால் நிறுத்துமா, அவனும் நிறுத்துவான். அங்கே சுற்றி வரட்டு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா எங்கேயும் கேசினோ தேட்டரே இருக்காது. இப்போ நம்ம கதியெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மோட்ச பூமி, கர்ம பூமி, ஞான பூமி, யோக பூமி இதெல்லாம் சொல்லிட்டு association of ideas and activities only gave a particular name to a spot. அது இன்னைக்கு இருக்க. நாளைக்கு எனக்கு ஒரு பயம் கூட இல்லை, ஒரு சந்தோஷமா வச்சுக்கிறேன். அமெரிக்காவில் become ஞான பூமி, அமெரிக்காவில் become ஞான பூமி, யோக பூமி, புண்ணிய பூமி. அது என்ன பெர்மனண்டா அது போக பூமியாவே இருக்கும், நான் பெர்மனண்டா மோட்ச பூமியா இருக்கேன். அப்படி ஒன்றும் ஒருத்தனை எழுதி கொடுக்கல. நாங்கள்லாம் மோட்சத்தை நாடினால் இதுக்கு பேர் மோட்ச பூமி, நாங்கள்லாம் போகத்தை நாடினால் இது போக பூமி. இன்னைக்கு என்ன டோட்டலி மெட்டீரியலிஸ்டிக் இன் அப்ரோச். எவனுக்குமே பணத்தை தவிர வேற ஏதாவது சிந்தனை இருக்கா? பாரத நாட்டில் இருக்கிற இந்துவுக்கு இதை விட சிந்தனை உயர்வா ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தா ஒரு சந்தோஷமும் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த சாமிக்கு எங்க வராரு, எப்ப விசிட் பண்றாரு, எந்த ஆசிரமத்துக்கு போறான், இது என்ன நாலேஜ், இது என்ன அவன் தேடி நாளையலாம். அவன் என்ன முழுக்க நாளையில அவன் முழுக்காவே இல்லை. ஆனா தூணி 300 கோயில் வந்துருச்சு. இப்போ 300 கோயில் வந்துருச்சு. பிட்ஸ்பர்க்ல ஒரு பெரிய திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இருந்துருச்சு, ஹோஸ்டல்ல ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் வந்துருச்சு. இனிமே அமெரிக்காவில இருந்து இங்க வந்து யாரும் திருப்பதிக்கு போக மாட்டான். அங்க இருக்கிறவனுக்கு அங்கேயே திருப்பதி இருக்கு. 3 தலைமுறையா நான் அமெரிக்காவில் தான் இருக்கேன்னு ஒரு இந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொன்னான்னா அவனுக்கு இனிமே திருப்பதிக்கு வரணும்னா அவன் இங்க வரணுமா, இந்த திருமலா திருப்பதிக்கு வரணுமா? இங்க போனா இவ்வளவு கூட்டத்துல இடிபட்டு கச்ச கச்சான்னு இருக்குங்க. அங்க நல்லா வெள்ள அரேஞ்சு நீட்டா கிளீனா இருக்க, இந்த பிரசாதம் கூட அழகா பேக் பண்ணி கரெக்டா பிரசாதம். எல்லா இடத்துலயும் ஒரு நீட்னஸ் அண்ட் கிளீன்லினஸ் இருக்கு. அங்க இருக்கிற அந்த அர்ச்சகர் இருக்காரு, அவர் இதை விட டிவோட்டடா இருக்காரு. ஏன் இங்க என்ன போறான்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சம்பவத்துக்கு ஒருத்தன் போனான் பிட்ஸ்பர்க்ல முதல்ல. அவன் அடுத்தவர் சமைச்சு சாப்பிட மாட்டான், அடுத்தவர்கள் சமைச்சு சாப்பிட மாட்டான். அதனாலேயே என்னோட கேந்திராவில் ஜாயின் பண்ண முடியாதுதான். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், இது ஒத்து வராது இப்போ உனக்கு, நீ வர முடியாதுதான். ஏன்னா கேந்திராவில் காமன் மெஸ்ஸில் நாங்கள் சாப்பிடுவோம், நீ அங்கே தான் சாப்பிடணும். நீ தனியாக சமைச்சிக்கிறேன்னா வீட்டிலாம் அளவுங்க. அவன் தனியாக தான் சமைச்சு போயிடலாம். அவன் அதுக்காக பிட்ஸ்பர்க்கு போயிட்டான். பிட்ஸ்பர்க்ல என்ன வசதி சொன்னாங்கன்னா, உனக்கு குவான்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம், நீயே சமைச்சிக்கலான்ட்டாங்க. அதனால பிட்ஸ்பர்க்ல அவன் வந்து அந்த வெங்கடேஸ்வர கோயிலுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு அதுவே நல்லா இருக்குன்னு போட்டான். அப்புறம் டாக்டர் எழுதுனான், அது வேற விஷயம். எதுக்கு சொல்லுவேன், எதுவுமே அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். அதனால இந்த இடத்துல முதல்ல ஒரு தீர்த்தத்தில் போய் இதுக்கு அகஸ்திய தீர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னார். லோமசர் அகஸ்திய தீர்த்தம். இப்ப இவ எல்லாருமே நான் சொன்னேன், ராமாயணத்துல இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்றேங்க. ராமனுக்கு இன்டிசிட்டிவ்னஸ் இருந்தது. ஒரு இடத்துல கொண்டு போய் விஸ்வாமித்திரர் காமிக்கிற போது அந்த உடனே விஸ்வாமித்திரர் காமிச்சோன்னா அப்படி கேட்க மாட்டான். இங்கு லாஸ்ட் கொஸ்டின், இந்த கங்கை ஆறு யார் உண்டாக்கினோம், இந்த நதி தீரத்தில் யார் வாழ்ந்தார்கள், இந்த ஆசிரமத்தின் சிறப்பு என்ன? அந்த இன்டிசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாலேஜ் அதிகமா கிடைக்கும். எவன் கேள்வி கேட்கிறானோ அவனுக்கு தான் பதில் கிடைக்கும். கேள்வியை கேட்காம சும்மா இருந்தேன்னா அதுக்கப்புறம் இப்படி பதில் வரும், இப்படி நாலேஜ் என்ஹான்ஸ் ஆகும். அதனால இங்க இந்த அகஸ்திய தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த இந்த அகஸ்திய தீர்த்தம் எங்க இருக்குன்னா 2 இடங்களை பற்றி நம்ம ஜியோகிரபியில 2 இடம் தான் அகஸ்திய தீர்த்தம் சொல்ல முடியும். ஒன்று ராமாயணத்தை பேஸ் பண்ணி அகஸ்திய தீர்த்தத்தை லொகேட் பண்றது அப்படின்னு வந்துச்சுன்னா, நாசிக்கு அந்த பக்கம் பஞ்சவடிக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி முன்னதாக ஒரு இடம் அகஸ்தியர் தவம் செய்த இடம். அதாவது அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு அவரிடமிருந்து அவர் சொல்ற இடத்துக்கு தான் பஞ்சவடிக்கு போறாங்க. அதனால பஞ்சவடிக்கு ராமனும் லட்சுமணனும் போய் அந்த இடத்துல தங்கலாம் என்று முடிவெடுப்பது அகஸ்தியருடைய அட்வைஸை கேட்டு அங்கே போறாங்க. அதனால அகஸ்தியர் வந்து இப்பொழுது தூரத்துல தான் இருக்கு, இந்த பஞ்சவடின்னு இருக்கு, நீங்க போய் தங்குங்கிறாரு. அதனால ஒரு 30-20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அகஸ்திய தீர்த்தம். ஆனால் நீங்க அகஸ்திய தீர்த்தம்னு இன்னைக்கு நெட்ல அடிச்சீங்கன்னா அது உடனடியாக நம்ம ஊர் பாபநாசத்துல இருக்கக்கூடிய அகஸ்திய தீர்த்தம் தான் வரும். நெட்ல அடிச்சீங்கன்னா அகஸ்திய தீர்த்தம் அப்படின்னாக்க பாபநாசம், அதாவது பாபநாசத்துல அந்த அந்த பெரிய பான தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு, அகஸ்திய தீர்த்தம்னு ஒரு இடம், ஒரு அருவி அப்படியே குட்டுங்க தண்ணி. அந்த தண்ணி கொட்டுகிற இடம் தான் இன்னைக்கு அது அருவி ஃபால்ஸ், அகஸ்தியா ஃபால்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி அப்படின்னு, அகஸ்திய தீர்த்தம் தான் அதுக்கு பேர்.
அதாவது மலையிலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரு இடத்துல அப்படியே வழிந்தோடி பாறைகள் வழியாக விழுகிறது. இன்றைக்கும் லட்சக்கணக்கான பேர் குளிக்கிறாங்க. இன்றைக்கு இது ஒரு பொழுதுபோக்கு இடம். ஆனா போறவனுக்குலாம் இவன் புண்ணியத்தை சொல்றது கிடையாது, சங்கல்பம் பண்ண வேண்டிய கிடையாது. அவன் எண்ணெய் வாங்கி தேய்ச்சிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். முடிஞ்சு போச்சு. இது குத்தாலம் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்காது. ஆனா அகத்தியர் ஃபால்ஸ் அவ்வளவா எல்லா நேரமும் தண்ணி இருக்கிறதுல அதிகமான பேருக்கு தெரியவும் தெரியாது. அதனால அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு இன்னண்ட் அரௌண்ட் அம்பாசமுத்திரம் தான் வருவான்னு வச்சுங்க அதிகமா. ஆனா ராஜபாளையம் அம்பாசமுத்திரம் மட்டும் வருவாங்க. அந்த இடம் தான் அகஸ்தியர் ஃபால்ஸ், அதாவது அகஸ்தியர் தீர்த்தம். அந்த இடத்துலதான் அகஸ்தியர் நெடுங்காலம் தபம் செய்தார். அகஸ்தியர் இருந்து எதுக்காக அந்த ஊர்ல கீழே இறங்கினீங்கனால அந்த ஊர்ல தான் அந்த சுவாமி வந்து கல்யாண கோலத்தில் நான் காட்சி அளிக்கிறேன் என்பதாக அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல அவர் பார்வதி பரமேஸ்வரருடைய விவாகத்தை பார்த்தார். இந்த தவம் நெடுங்காலம் இங்கு பண்ணிய காரணத்தினால்தான் இந்த பகுதியில் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தார். தமிழ்நாட்டுக்கு காவிரியை கொடுத்தார். இந்த அகஸ்தியர் இல்லைன்னு வச்சுங்க, ஏன் காவிரி நமக்கு தமிழ்நாட்டுக்காரன் அகஸ்தியருக்கு ரொம்ப கடமைப்பட்டோம். 2 பேருக்கு, அகஸ்தியருக்கும் கடமைப்பட்டோம், இந்த பிள்ளையாருக்கும் கடமைப்பட்டோம். நீ பிள்ளையார நிச்சயமா கொண்டாடித்தாங்கன்னு வேற வழியே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பிள்ளையார் செஞ்ச மாதிரி பாரத நாட்டில் எந்த பகுதிக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை. ஆனா இந்த ஊருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. பிள்ளையார் ஔவையார் மூலமா நமக்கு தமிழ்ல அருமையான சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் போட்டு அத்திச்சூடி ஒன்றையில இருந்த அப்படியெல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கமெல்லாம் வர்றதுக்கு ஒரு ஔவையார ஆக்கினாலும் அந்த ஆள் தானே. அந்த பொம்பளைய நீ எப்படியாவது இருப்ப, அதே நேரத்தில் பார்க்கறதுக்கு ஓல்டுமானமா ஆயிடுவ. அதனால உங்ககிட்ட ஒரு ரூபாய் அட்ராக்ட் ஆகி அனாவசியமா பம்பு பண்ண மாட்டான். அதே நேரத்தில் தெம்பு உடம்புல இருக்கும், நல்லா ஒர்க் பண்ணுவேன், நிறைய சுத்தலாம் அப்படின்னா செஞ்சு அந்த கல்வி சுற்றி வந்ததுனால தானே தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு புத்தகம், இவ்வளவு தமிழ் மையில இவ்வளவு நீதி நூல்கள் எல்லாம் யாரும் உண்டாக்கலாம். அந்த அவை தானே. அந்த அவைக்கு யாரும் உபதேசம் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சது அதுவும் பிள்ளையார் தான். தமிழ் அதுக்கும் பிள்ளையார் தான். இப்ப இந்த காவேரியில இந்த ஆள் மாமா லோபாமுத்ராவை அப்படியே பண்ணி இந்த கமண்டலத்துல தீர்த்தமா வச்சுட்டு அப்படியே தவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற போது அதை போய் ஒரு காக்கா படிக்கிற டபக்கும் தள்ளி விட்டதுனால தானே இன்னைக்கு அது கர்நாடகாவா எடுத்துக்க. இது கர்நாடகாவா எடுத்துக்க. அன்னைக்கு எல்லாருக்கும் ஒண்ணு தானே. அப்ப அங்க விழுந்த தண்ணி தானே ஊருக்கு வருது. இன்னைக்கு நீங்க அவங்ககிட்ட போய் தகராறு பண்ண முடியுமா? அங்கேயிருந்து தண்ணி விட்டாதான் அவனுக்கு தண்ணி, இல்லைன்னா ஏதாவது உரிமை இருக்கா அவனுக்கு? ஏதாவது உரிமை போட முடியுமா? உங்களுடைய உற்பத்தியாக உங்களுடைய உற்பத்தியாக அந்த நிறைய நீ உரிமை போடலாம். உங்க ஸ்டேட்டுக்குள்ள இல்லை. உங்களுக்கு வலுத்து கொடுத்திருக்கிற எல்லைகளுக்குள்ள தமிழக எல்லை அப்படின்னு எதை சொல்லிட்டு வெங்கடம் முதல் குமரி வரை அதுல காவேரி இல்லை. திருநெல்வேலியில வருது எது? இந்த நெல்லையா தாமிரபரணி. அது ஒண்ணு உங்கூர்ல பறந்து உங்கூர்லயும் முடியுது. வைகை இதெல்லாம் உங்கூர்லையும் பறந்து உங்கூர்லையும் முடிகிற தண்ணிகள். அதுல வேணா நீ உரிமை போடலாம். ஆனால் இதுல ஒன்றும் உரிமையை போட முடியாது. அப்பப்ப வேண்டிக்கலாம், மழை நல்லா பெய்யணும். பிள்ளையாரப்பா இந்த வருஷம் நிறைய மழை பெய்யும். அதுல எங்க பெய்யணும்னா கேட்ச்மெண்ட் ஏரியாவில் அங்கேயே கிருஷ்ணராஜ சாகர்ல பெய்யணும். இல்லைன்னா அந்த எந்த இடத்துல நதி உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்துல குடகுல மழை பெய்யணும். மழை பெய்ஞ்சு அடிச்சு வெள்ளம் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நமக்கு திறந்து விட்டாங்க. நம்ம அதுல குளிக்கணும்னு நீ வேண்டிக்கலாம்னு தவிர அப்ப கூட யாருடைய அருளாலும் முடியும். மத்திய அரசாங்கத்தின் உதவியால ஒன்றும் நடக்காது. நீ அங்க போய் பெட்டிஷன் போடுவ, இத்தனை பர்சன்ட் அங்க போய் பெட்டிஷன் போடுறாங்களே, அப்பப்ப லெட்டர் எடுத்து ஓடுங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. அவன் தான் போடுவான். போவோம் சுப்ரீம் கோர்ட்டும் பண்ண முடியாது, கர்நாடக கவர்மெண்ட்டும் பண்ண முடியாது, அவனும் பண்ண முடியாது. இதை யார் பண்ண முடியும்? ஒரே ஒரு ஆள் பிள்ளையார். அவர்கிட்ட போய் பெட்டிஷனை கூட அவர்கிட்ட போய் வேண்டியது, ஏன் நீ தானே எனக்கு அகரியை உண்டாக்கி கொடுத்த, இப்ப எதுக்கு அனவசியமா இந்த ஓடுறாங்க? எதுக்கு அவனுக்கு மட்டும் தண்ணி எனக்கு தள்ளி இல்லாம நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எல்லாம் நீங்களும் ஈவராக உருவாக்கினதுனால பாவமே. நான் எதுக்கு உங்களை பழிவாங்கிறதுன்னு முடிவு பண்ணேன். என்னைக்கு நீங்க ஈவராக வச்சு என் சிலை போட்டு உடைச்சீங்களோ படுவாவீங்களோ, உனக்கு காவிரி தண்ணி வேற ஒரு கேடாடா. இந்த மாதிரி நாசிகர் பெயர்கள்லாம் உங்க ஊர்ல வளர்த்து விட்டு பிள்ளையார் செலவிடக்குன்னு நடத்துவீங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்து தீர்த்தம் வர கொடுப்பாரு. உங்களுக்கு தண்ணி இல்லாமலே ஷால் கிடையாது. தாகத்துக்கு தண்ணியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சாமி போட்டு போவார். இப்ப அதனாலதான் நமக்கு வரல. அதான் ஞாபகம் வச்சுங்க. இது நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ இதுதான் உண்மை. அதனால இந்த அகஸ்திய தீர்த்தத்துக்கு வந்த உடனே அகஸ்தியர் யார் அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்கிறார். அதாவது அப்பாவித்தனமாக மட்டும் அல்ல, அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு
இருக்கலாம், தெரியாம கூட இருந்திருக்கலாம். அதனால அகஸ்தியர் யார் அப்படின்னு கேட்ட உடனே இந்த இடத்துல அகஸ்தியரை பற்றிய வரலாறு அது சொல்லப்படுகிறது. அதனால அகஸ்தியர் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தார், இந்திய மலை எப்படி கிராஸ் பண்ணார், பாரத நாட்டினுடைய 2 பகுதிகளையும் எப்படி இணைத்தார், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கான அதுக்கு இடையில ஒரு பெரிய ட்ரெயின் அது மட்டும் பண்ணலன்னு வச்சுங்க, நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குமா? முடியாது.